1000 தடவை திருச்சிற்றம்பலம்னு சொன்னா என்ன புண்ணியம் கிடைக்குமோ, ஒரு தடவை பொன்னம்பலம் என்று சொன்னால் கிடைக்கும்னு நம்முடைய புராணம் சொல்லுகிறது. அப்பேற்பட்ட சிதம்பரத்திலே ஆடுகிற பெருமான் உங்க வாழ்க்கையில எவ்வளவு சோதனை வந்தாலும், எவ்வளவு வேதனை வந்தாலும், ஒரே ஒரு திருமுறையை பாடி எப்படி சிவகாமி ஆண்டார் சிவதா என்று அரற்றினாரோ அதுபோல ஒரே ஒரு திருவாசகம், ஒரே ஒரு தேவாரம் சொல்லுங்கள் உங்க வாழ்க்கையில். அது போதும். சுவாமி உங்க நேர்ல வந்து நின்று உங்களை கை தூக்கி விடவல்ல ஒரே தெய்வம் சிவபெருமானை தவிர வேற யாரும் கிடையாது. ஆமா, அதனால அவன் கை தூக்கி விடணும்னா உங்க கையை தூக்கணுமா இல்லையா? நீங்க குடியில விழுந்த பிறகு ஒருத்தர் வர்றார், மேயே ஹெல்ப் யூ மேயே ஹெல்ப் யூங்கிறீங்க, கத்துறீங்க. மேல இருந்து கயிறை போட்டு ஒருத்தர் கூப்பிடுறார், ஏ கையை குடுறா. இல்ல இல்ல நான் கை தர மாட்டேன், என்னை எப்படியாவது காப்பாத்து. கை தரவல்ல கடவுள் போற்றினார் மணிவாசகர். கை தரவல்ல கடவுள், மற்ற கடவுள்லாம் கையை விட்டுற கடவுள், இந்த கடவுள் மட்டும்தான் கை தரவல்ல கடவுள். பாருங்க, நீங்க ஜாதகம்லாம் அப்புறம், இந்த ஜோசியம் ஜாதகம் ரேக அவர் காலில் விழுற இவர் காலில் விழுற, முதல்ல திருவாசகத்தை கயிறு சாத்தி படிங்க. உங்களுக்கு தலையெழுத்தே அதில் சொல்லிவிடும். கல்யாணம் பண்ணணுமா, வீடு கட்டணுமா, தொழில் வல்லியா, தேவாரத்தை கயிறு சாத்துங்க. என்ன பதிகம் வருதோ அந்த பதிகத்தை பாடுங்கள், போதும். சுவாமி பேசுவார்.